தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக இராயபுரம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் திரு ஜெயக்குமார் அவர்கள் ஏப்ரல் 7, 2026 அன்று இராயபுரம் 48வது கிழக்கு 48வது மேற்கு சாமுண்டேஸ்வரி கோவில், சுப்பராயன் தெரு, சோலையப்பன் தெரு, ராமனுஜக்கூட தெரு, புத்தாசெட்டி தெரு, சுந்தர விநாயகர் கோவில் தெரு சுற்றுவட்டார தெருக்களில் வீதி வீதியாக சென்று நோட்டீஸ் கொடுத்து வாக்காளர்களை சந்தித்து தேர்தல் வாக்குறுதிகளை கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் இராயபுரம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர்கள், தோழமை கட்சிகளின் இராயபுரம் மாவட்ட பிரதிநிதி, பகுதி வட்டக் கழக நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள், அணிகளின் அமைப்பாளர்கள், இளைஞர் அணி, தோழமை கட்சிகளின் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பெருமளவில் கலந்து கொண்டனர். வெற்றி தந்த இலை உயர்லட்சியம் காத்திட வந்த இலை, இரட்டை இலை வெற்றி தந்த இலை உயர்லட்சியம் காத்திட வந்த இலை, நஞ்சினும் கொடியோர் லஞ்சமும் ஊழலும் நாட்டை விட்டோட்டிய பச்சை இலை, நஞ்சினும் கொடியோர் லஞ்சமும் ஊழலும் நாட்டை விட்டோட்டிய பச்சை இலை, ஜனநாயக சோலையில் தழைத்த இலை. மாவிலை தோரணம் ஆடிடும் வீட்டில் மங்களம் காட்டும் துளசி இலை, மனக்கோதிலை கொண்ட கோமகன் அண்ணா கூறிய அமைதி புரட்சி இலை, இது வெயிலுக்கு நிழல் தரும் ஆலை இலை, மக்கள் வேதனை தீர்த்திடும் அரச இலை, மக்கள் வேதனை தீர்த்திடும் அரச இலை, இரட்டை இலை வெற்றி தந்த இலை சுயலட்சியம் காத்திட வந்த இலை, நஞ்சினும் கொடியோர் லஞ்சமும் ஊழலும் நாட்டை விட்டோட்டிய பச்சை இலை, ஜனநாயக சோலையில் தழைத்த இலை. எச்சிலை சோற்றுக்கு ஏங்கிடும் ஏழைக்கு இன்னமுதூட்டும் வாழை இலை, கொண்ட வீடிலையே சிறு கூடிலையே என்று வீதியில் நிற்போரை காக்கும் இலை, இது கொடியவர் ஆதிக்கம் சாய்த்த இலை, நாங்கள் கொட்டிய ரத்தத்தில் காத்த இலை, நாங்கள் கொட்டிய ரத்தத்தில் காத்த இலை, இரட்டை இலை வெற்றி தந்த இலை சுயலட்சியம் காத்திட வந்த இலை, நஞ்சினும் கொடியோர் லஞ்சமும் ஊழலும் நாட்டை விட்டோட்டிய பச்சை இலை, ஜனநாயக சோலையில் தழைத்த இலை. இதோ புரட்சி தலைவர் பேசுகிறார். பேரன்பு கொண்ட தாய்மார்களே, பெருமைக்குரிய தமிழ் பெருமக்களே, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே,